Hey guys, welcome to Russian Cat Studio. So my name is Che. லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா மல்டி லைன் பார்த்துருந்தோம். அதோட எடிட்டிங் மல்டி லைன் ஸ்டைல் மேனேஜர் பார்த்துருந்தோம் இல்லைங்களா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ் லைன் அண்டு ரே லைன் அண்டு ஸ்ப்ளைன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ் லைன் அப்படிங்கிறது என்னென்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரே லைனும் சம்திங் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் மாதிரியே தான் இருக்கும், ரெண்டும் சேம் தான். ஸ்ப்ளைன் அப்படிங்கிறது என்னென்னா ஸ்மூத் பாலிலைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஓகே. அதாவது இந்த கர்வேச்சர் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கர்வேச்சர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ பின்னாடி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்னா எக்ஸ் லைன் அப்படிங்கிறது என்னென்னா இன்ஃபினிட்டி லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபினிட்டி லென்த் அப்படின்னா என்னென்னா மெஷர்மெண்ட் இருக்காது, ஸ்டார்ட் பாயிண்ட்டும் கிடையாது, எண்டு பாயிண்ட்டும் கிடையாது, ஒரு லென்த்து போய்கிட்டே இருக்கும், முடிவில்லாத அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் தான் இன்ஃபினிட்டி இல்லைங்களா. ஓகே, ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைனுக்கு ஷார்ட்கட் என்னென்னா XL. ஸோ எக்ஸ்எல் ப்ரெஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இங்கே எக்ஸ் லைன் ஆக்டிவேட் ஆகும். கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை பாயிண்ட் இருக்கா கர்சர் பக்கத்தில். இப்போ நான் பிக் பண்ணுறேன், ட்ராக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ட்ராக் பண்ணதுமே ஸோ எனக்கு என்னென்னா பிக் பண்ண இடத்துலேருந்து 2 பக்கம் ட்ராவல் ஆகுதா நான் வைக்கிற டைரக்ஷனில். இப்போ நான் F8 ஆன் பண்ணேன், ஐ மீன் ஆர்த்தோமோட ஆன் பண்ணேன் அப்படின்னா ஹரிசாண்டல் வெர்டிக்கல். இப்போ நான் ஆர்த்தோமோட ஆஃப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எனி டைரக்ஷனில் வேணாலும் வச்சுக்க முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் பிக் பண்ண இடத்துல இருந்து என்னால் எனி டைரக்ஷனும் வச்சுக்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்போ ஹரிசாண்டல் லைன் வேணும் அப்படின்னா அதே எக்ஸ் லைன் எடுத்துக்கோங்க. ஹரிசாண்டல் அதில் உள்ள ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹரிசாண்டல், வெர்டிக்கல், ஆங்கிள், பைசெக்ட், தென் ஆப்செட் மெத்தட் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் மீன் என்னென்னா ஹரிசாண்டல் லைன் பை 0 to 180 டிகிரியில் மட்டுமே இருக்கும். ஷார்ட்கட் என்னென்னா H. இப்போது இதில் இருக்கிற ஆப்ஷனுக்கு ஷார்ட்கட் என்னென்னா அதில் உள்ள அந்த ப்ளூ கலர் லெட்டர்ஸ் தான். சரிங்களா, கேபிட்டல் ப்ளூ கலர் லெட்டர்ஸ் தான். ஓகே, H ப்ரெஸ் பண்ணி என்ட்ரு கொடுக்குறேன். எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் லைன் மட்டுமே வருதா. ஓகே, இப்போ அதே இது நான் வெர்டிக்கல் லைனுக்கு V கொடுத்து என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா வெர்டிக்கல் லைன் மட்டுமே வரும். ஓகே, ஸோ வெர்டிக்கல் ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் டாப் ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு, பாட்டம் ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஹரிசாண்டல் எதுக்கு எடுத்துக்கலாம்னா ரைட் ப்ரொஜெக்ஷன் அண்ட் லெஃப்ட் ப்ரொஜெக்ஷன் எடுக்கலாம். நான் அந்த ப்ரொஜெக்ஷன் சொல்கிறது அப்படிங்கிறது என்னென்னா ஸ்டாண்டர்ட் 3 வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆப்ஜெக்டோட டயக்ராமோட ஃப்ரண்ட் வியூ இல்லைனா சம்திங் ஏதோ ஒரு வியூ ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நம்ம ட்ராப் பண்ண வியூவில் இருந்து அதோட டாப்பு ரைட்டு ரெண்டையுமே ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த ஏரியாவை கவர் பண்ணி வரைகிறதுக்கு பேர் தான் ப்ரொஜெக்ஷன் டயக்ராம் சொல்லுவாங்க, இல்லைனா ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஓகே. ஸோ அந்த ப்ரொஜெக்ஷன் டயக்ராம் ட்ராப் பண்ணுறதுக்கு நம்ம எந்த டூல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த பவுண்ட்ரி, அந்த ஏரியா பவுண்ட்ரியை கவர் பண்ணுறதுக்கு நம்ம அந்த எக்ஸ் லைன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் முடிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு நட்டோட ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுத்து நான் வரைஞ்சி காமிக்கிறேன். சரிங்களா, ஓகே. ஸோ இப்போ அதே எக்ஸ் லைனில் ஆங்கிள் வேணும், ஒரு 45 டிகிரியில் எனக்கு வேணும்னா A கொடுத்து என்ட்ரு கொடுங்க. டிகிரி பார்த்தீங்கன்னா என்டர் ஆங்கிள் ஆஃப் எக்ஸ் லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 45 டிகிரி கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 45 டிகிரியில் லைன் வரும். ஓகே, அதே இதில் ஆப்செட் மெத்தட் எக்ஸ் லைன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆப்செட் மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு வந்து ஒரு லைன் தேவைப்படும். இப்போ ஒரு லைன் என்ன பண்ணுறேன்னா இன்க்ளைண்டாக ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். அதே இது ஹரிசாண்டலாக ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். இப்போ எக்ஸ் லைன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆப்செட் மெத்தட் O ப்ரெஸ் பண்ணி என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ ஆப்செட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 25 mm கொடுக்குறேன். இப்போ இங்கே இருக்கிற ஹரிசாண்டல் லைனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அப்போ டவுனில் கிளிக் பண்ணேன் அப்படின்னா டைரக்ஷன் இந்த சைடில் கிளிக் பண்ணுறேன், 25 mmல வந்திருக்கா. அதே இது இங்கே இருக்கிற லைனை கிளிக் பண்ணுறேன், இந்த சைடு வைக்கிறேன். ஓகே, நம்ம பிக் பண்ணுற லைன் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அந்த டைரக்ஷனில் தான் அது ஆப்செட் ஆகும். புரிஞ்சுதுங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா இப்போ இந்த எக்ஸ் லைன் யூஸ் பண்ணி ஒரு ப்ரொஜெக்ஷன் டயக்ராம் ட்ரா பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இப்போ ட்ரா பண்ணலாம். இப்போ வந்து ஒரு நட்டு ஒரு போல்டு எடுத்துக்கோங்களேன். பாலிகன் என்டர் 6 சைட்ஸ் என்டர் நான் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்கிரைப். ஓகே, ஒரு ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு நட்டோட ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா. இப்போது என்ன பண்ணுறேன்னா இதோட ரைட் சைடு வியூ ட்ரா பண்ணும். அப்போ எக்ஸ் லைன் எடுத்துகிட்டு ஹரிசாண்டல் லைன் எடுத்துகிட்டு ஸோ இந்த எட்ஜு கவர் பண்ணுறேன். ஓகே, இப்போ வெர்டிக்கல் லைன் எடுத்துகிட்டு ஓகே, இப்போது ஆப்செட் என்டர் ஒரு 30 mm வச்சுக்கிறேன். 30 mm கொடுத்துட்டு இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு 30 mm வச்சுக்கிறேன். 30 mm ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒரு 100 mm வச்சுக்கலாம். 100. ஓகே, இப்போ ட்ரிம் டபுள் என்டர். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ட்ரிம் டபுள் என்டர்.
ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த போல்ட்டோட ரைட் சைடு வியூ இருக்கா. இப்போ அதோட டாப் வியூ கவர் பண்ணணும் அப்படின்னா இப்போ அதே எக்ஸ் லைன் எடுத்துகிட்டு டாப் வியூ என்னன்னா இந்த ஓரியன்டேஷனில் வரும். அப்போ வெர்டிக்கல் லைன் எடுத்துகிட்டு ஸோ 1 இந்த எட்ஜு, அப்புறம் இந்த எட்ஜு, இந்த எட்ஜு. இப்போ கிளிக் பண்ணிவிட்டு இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு மட்டும் நான் செக் பண்ணிக்கிறேன். 1 செகண்ட் இருங்க. 64 இருக்குது. ஓகே, இப்போ அதே எக்ஸ் லைன் எடுத்துகிட்டு ஹரிசாண்டல் லைன் எடுத்துகிட்டு ஓகே ஆப்செட் என்டர் 64 என்டர் ஆப்செட் என்டர் 64 என்டர் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே. இப்போ ட்ரிம் டபுள் என்டர் ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் ஆயிருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போல்டோட ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சேன், அதுலேருந்து அதோட ஏரியாவை கவர் பண்ணி அதோட ரைட் சைடு வியூ அதோட டாப் வியூ நான் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் டயக்ராம் ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு ஏரியா பவுண்ட்ரியை கவர் பண்ணி அதுக்குள்ளே டயக்ராம் ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா எக்ஸ் லைன் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, ஐ மீன் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் யூஸ் பண்ணுவோம். இதோட ஷார்ட்கட் என்னென்னா XL. ஓகே, சப்போஸ் ஷார்ட்கட் உங்களுக்கு மறந்துருச்சு அப்படின்னா இங்கே டிராயிங் டூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்தீங்கன்னா இங்கே இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சரிங்களா, ஓகே. அது பக்கத்துலேயே என்னென்னா ரே லைன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, RAY. ஓகே, இதுவும் ஒரு இன்ஃபினிட்டி லென்த்து தான். பட் என்னென்னா நம்ம எக்ஸ் லைனுக்கு என்ன கிடையாதுன்னா ஸ்டார்ட் பாயிண்ட்டும் கிடையாது, எண்டு பாயிண்ட்டும் கிடையாது. பட் ரே லைனுக்கு என்ன இருக்குன்னா ஸ்டார்ட் பாயிண்ட் இருக்கும், பட் எண்டு பாயிண்ட் இருக்காது. நான் பிக் பண்ண இடத்துல இருந்து ஒரே ஒரு டைரக்ஷன் போகும். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த எட்ஜில் கிளிக் பண்ணி மேலே வெர்டிக்கலாக வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைரக்ஷனில் தான் எனக்கு லைன் இன்ஃபினிட்டியாக போகுது. புரியுதுங்களா. ஓகே, ஸோ இதுதான். இதில் வந்து என்னென்னா ஆர்த்தோ மோடு ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா ஹரிசாண்டல் வெர்டிக்கல் வரும். ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா இன்க்ளைண்டாக எனி டிகிரியில் வேணாலும் எனி ஓரியன்டேஷனில் வேணாலும் நம்மளால் வச்சுக்க முடியும். சரிங்களா, ஓகே. ஸோ எக்ஸ் லைனுக்கு என்ன இருக்காதுன்னா ஸ்டார்ட் பாயிண்ட்டு எண்டு பாயிண்ட்டு கிடையாது. அதே இது ரே லைனுக்கு ஷார்ட்கட்டு ஃபுல்லாக தான் டைப் பண்ணணும். ரேனு கிளிக் பண்ணி கொடுத்தோம்னா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பாயிண்ட் இருக்கும், பட் எண்டு பாயிண்ட்டு கிடையாது. ஸோ ரெண்டுமே சேம் தான். இதுவும் இன்ஃபினிட்டி லென்த்து, அதுவும் இன்ஃபினிட்டி லென்த்து. பட் எக்ஸ் லைனுக்கு என்ன இருக்கும்னா என்ன இருக்காது அப்படின்னா ஸ்டார்ட்டும் கிடையாது, எண்டும் கிடையாது. ரே லைனுக்கு என்னென்னா ஸ்டார்ட் பாயிண்ட் இருக்கும், எண்டு பாயிண்ட் கிடையாது. ஓகே, பட் ரெண்டையுமே இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ஸ்ப்ளைன், அதாவது ஸ்மூத் பாலிலைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குது, நான் யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குது. இப்போ யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னென்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பு, என்னால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஆப்ஜெக்ட்டு. வேறு ஏதாவது சம்திங் அதில் இருக்கிற சார்ஜர் போர்ட் வந்து ஸ்லாட் ஷேப்பு, இல்லைனா ரேஸ் ட்ராக் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற ஷேப் எல்லாமே என்னென்னா யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சர். நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஷேப் எல்லாமே நான் யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுற மவுஸ் பார்த்துக்கோங்களேன். ஸோ அதெல்லாம் என்ன ஷேப்புன்னே சொல்ல முடியாது, அது ஃபுல்லாகவே ஒரு கர்வேச்சராக இருக்கும். இல்லைனா நம்மளுடைய கார் டிசைன்ஸு, நம்மளுடைய பைக் டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கர்வேச்சர்ஸ் ட்ராயிங்காக தான் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நான் யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சர்ஸ் வரப்போ என்ன பண்ணுவோம்னா அந்த கர்வேச்சர்ஸ் அதிகமாக வரும். அந்த கர்வேச்சர்ஸ் டூலுக்கு தான் என்னென்னா ஸ்ப்ளைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஷார்ட்கட் என்னென்னா SPL, ஸ்மூத் பாலிலைன். கிளிக் பண்ணுறேன். ஸோ இதுவும் பாலிலைனும் சேம் தான், ஒரே லைனாக தான் இருக்கும். கிளிக் பண்ணுறேன், ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஓகே, இந்த மாதிரி கர்வேச்சராக என்னால் ட்ரா பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதுலேயும் க்ளோஸ் ஆப்ஷன் இருக்கும். C கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். ஓகே, புரிஞ்சுதா. ஸோ இதுதான் என்னென்னா அந்த ஸ்ப்ளைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 2 டைப் இருக்குது. இங்கே போனீங்க அப்படின்னா ஸ்ப்ளைன் ஃபிட்டு அண்டு ஸ்ப்ளைன் CVன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்துடலாம். இப்போ ஸ்ப்ளைன் ஃபிட் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ ஒன்றுமே இல்லை, நான் இப்படி பிக் பண்ணி வைக்கணும் பார்த்தீங்களா. இப்போ நான் ஒரு M போடுறேன், ஒரு M லெட்டர் நான் ட்ரா பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதோட கண்ட்ரோல் வெர்டெக்ஸ் பாயிண்ட் எல்லாமே அந்த கர்வேச்சர்லேயே இருக்குது பார்த்தீங்களா. பட் ஸ்ப்ளைன்ஸ் CV அப்படிங்கிறது என்னென்னா நான் பிக் பண்ணுற பாயிண்ட்ஸ் டிபெண்ட் பண்ணி கர்வேச்சர் க்ரியேட் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பாயிண்ட்டு இதே M போடுறேன், இதோட கண்ட்ரோல் வெர்டெக்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் பிக் பண்ண அந்த இடத்துல பாருங்கள். ஸோ இதுக்கும் டிஃப்ரெண்ட்டு புரியுதுங்களா. அதாவது இது கேபிட்டல் M அண்டு இது ஸ்மால் லெட்டர் M மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அந்த ரெண்டுக்கு உண்டான டிஃப்ரெண்ட்டு. இதோட கண்ட்ரோல் வெர்டெக்ஸ் எல்லாமே அந்த கர்வேச்சர் மேலேயே இருக்கும். இதோட கண்ட்ரோல் வெர்டெக்ஸ் எல்லாமே நம்ம போட்ட அந்த இதை டிபெண்ட் பண்ணி எனக்கு கர்வேச்சர் க்ரியேட் ஆகும். புரிஞ்சுதுங்களா. இதுதான் லைன் அண்ட் லைன் உள்ள மெத்தட்ஸு. சரிங்களா.
ஸோ ஃபஸ்ட்டு லைன் பார்த்தோம், அதுக்கடுத்து பாலிலைன் பார்த்தோம், அதுக்கடுத்து மல்டி லைன் பார்த்தோம். ஸோ இப்போ எக்ஸ் லைன், கன்ஸ்ட்ரக்ஷன் லைன், ரே லைன் அண்டு ஸ்ப்ளைன் ஃபிட்டு, ஸ்ப்ளைன் சிவி. இதுதான் லைனில் உள்ள மெத்தட்ஸு, லைன் டைப்ஸு. சரிங்களா? இதில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது எது அப்படின்னா லைன் யூஸ் பண்ணுவோம், பாலிலைன் யூஸ் பண்ணுவோம். டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நடுவில் எக்ஸ் லைன் ரொம்ப யூஸ் பண்ணுவோம். கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இப்போ ஒரு மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க ஒரு மெஷின் டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்காங்க. அந்த மெஷினோட செக்ஷனல் கட்டு ட்ரா பண்ணணும் அப்படின்னா, செக்ஷன் வியூ காட்டணும் அப்படின்னா, ஸோ ஏரியாவை கவர் பண்ணி பவுண்டரி கட் பண்ணி எடுப்பாங்க. அப்போ அதுக்கு எக்ஸ் லைன் தேவைப்படும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஃப்ளோர் பிளான் வரைஞ்சிருப்பாங்க. அதுக்கு எலிவேஷன் எடுக்கணும் அப்படின்னா எலிவேஷனை அந்த ஃப்ளோர் பிளானை கவர் பண்ணி தான் எலிவேஷன் எடுப்பாங்க. இல்லைனா ஒரு செக்ஷன் கட்டு வியூ எடுப்பாங்க. இல்லைனா ஒரு ஸ்டேர் கேஸோட செக்ஷன் கட்டு எடுக்குன்னு எல்லாத்துக்குமே ஏரியா பவுண்டரியை கவர் பண்ணி ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இங்கே இருக்கிற எக்ஸ் லைன், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் லைன், இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்ப்போம் அப்படின்னா கண்ட்ரோல் கீஸ். லாஸ்ட் இதுக்கு ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோ நம்ம லிங்க்ல இருக்குது. சரிங்களா? ஓகே, ஸோ அது என்னென்னா ஃபங்க்ஷன் கீஸ் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வர போகிற வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா ஆட்டோ கேடில் இருக்கிற கண்ட்ரோல் கீஸ், கண்ட்ரோல் 1லேருந்து கண்ட்ரோல் 9 வரைக்கிற இருக்கிற கீஸ் எல்லாமே எப்படி ஆட்டோ கேடில் ரன் ஆகுங்கிற பார்ப்போம். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் என், கண்ட்ரோல் ஓலாம் சொல்லுவாங்க, நியூ, ஓப்பன், இந்த மாதிரி கீஸ் இருக்குது. அடுத்து வர வீடியோவில் கண்ட்ரோல் கீஸ் எல்லாமே பார்ப்போம். ஸோ மாஸ்டரிங் லெவலில் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.